போடா மன்னிப்பு கேளுடா. நல்லா காலை பிடிச்சி மன்னிப்பு கேளு. யாருப்பா? எதுக்குப்பா என் கால்ல விழுற? எந்திரி. கேட்டு தொலை. மன்னிப்பு கேளு. நல்லா காலை பிடிச்சி மன்னிப்பு கேளுடா. மேடம், இந்த பரதேசி உங்ககிட்ட கமிஷன் கேட்டானாமே, இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஒண்ணுமே தெரிஞ்சிருந்தா கண்டனமா வெட்டி போட்டிருப்பேன். மன்னிச்சிடுங்க மேடம். எந்திரிப்பா. அதெல்லாம் வேணாம். பார்க்கலாம் போது இவன் செஞ்ச காரியத்துக்கு தலைவரை நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கறது இருந்தாரு. எலெக்ஷன் ஒர்க்கு அதான் வர முடியல. டேய் இந்தாங்க மேடம். ஓஹோ, நீங்க குடுக்கற காசை வாங்கிட்டு வர எலெக்ஷன்ல நான் மட்டும் இல்ல, என் ஆசிரமத்துல இருக்க எல்லாரும் ஓட்டு போடணும், அதானே? தம்பி, எனக்கு எவ்வளவோ பண கஷ்டம் வந்தப்பவும் நான் யாருக்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தி நின்னதில்லப்பா. என்னோட சொந்த உழைப்புல வர வருமானத்தை வச்சுதான் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த விரல் நீட்டி அதுல மய வச்சு ஓட்டு போடுற நாங்க எங்க உரிமையையும் நீங்க செய்யற தப்பையும் அதே விரல் நீட்டி சுட்டி காட்ட எங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன்னா வர 5 வருஷத்துக்கு உங்க முன்னாடி கை கட்டி அடிமையாத்தான் நிக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கிற யாருக்கும் நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி சுய சிந்தனையோட சுய மரியாதையோட வாழ்ற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டு காசு கொடுக்குறாங்க, அப்படி பார்த்தா நீங்க ஓட்டே போட முடியாது மேடம். யாராவது 2000 ரூபாய்க்காக தன்னோட உரிமையை விட்டு கொடுப்பாங்களா? அந்த மாதிரிதான் என்னோட ஓட்டு என்னோட ஜனநாயக உரிமை, விற்பனைக்கு இல்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. ஆக மாட்டாங்க. காசு வாங்கலாம் பார்த்து பிடிக்க வேண்டியதான்.